புதிய மற்றும் செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ் வாங்க எஸ்கே மொபைல்ஸுக்கு வாங்க. இப்பொழுது ஜலகண்டாபுரத்திலும். ஏமா போன வாரமும் இதே தான் சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த டியூ நீ கட்டியே ஆகணும். என் மேனேஜர் என் உசுரை வாங்குறாமா. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் நேரில் வரேன், காசு எடுத்து வை. எவ்வளோ நாள் இதே கதையை சொல்வேன்? கடுப்பேற்றிக்கிட்டு சார் கஸ்டமர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சார். அந்த கார்த்தி லோன் அமௌண்ட் கொடுத்தானா இல்லையா? எவ்வளோ நாள் இப்படியே விடுறது? நீயும் ஒன்றும் பிடுங்கிறது இல்லை. 4 மாசமா அவன் லோன் கட்டாமையே ஏமாத்திட்டு இருக்கான். இல்லை சார், இன்னைக்கு தரேன்னு சொல்லி கண்டிப்பாக வாங்கிடலாம் சார். கிழிப்பான். 4 மாசமா தராதவன் தான் வந்து இன்னைக்கு தரானா? ராஜேஷ், வர வர சரியில்லை. நீ உங்ககிட்ட இருந்து சரியான கலெக்ஷனே வரமாட்டேங்குது. சார் இன்னைக்கு வாங்கிடலாம் சார். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. யோ, கால் பண்ணா எடுக்க மாட்டியா? புடுங்கிட்டு இருந்தியா? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ப்ரோ. இங்க சூழ்நிலை சுத்தமா சரியில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன், பணத்தை எடுத்து வைக்கிறேன். ப்ரோ ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்களேன். உனக்கு அவ்வளோதான் லிமிட். ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை பொறுமையா கேளுங்க ப்ரோ. எங்க அப்பா தவறிட்டாரு ப்ரோ. என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. எதுக்கு இத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருக்கா? ஏன்டா ஃபோன் சார்ஜ் போட்டிருந்தேன், அப்போ தான் கூப்பிட்ட மாதிரி இருக்கு, கொடுக்கிட்டா. சரி அவட்ட ஃபோன். ஹலோ, எதுக்கு இத்தனை டைம் ஃபோன் பண்ணியிருக்கா? நீ தாண்டா வேற வேலைக்கு போகணும், காசு இருந்தால் அனுப்புப்பான்னு கேட்டேன். அதான் சித்தப்பாட்ட ஒரு 6000 ரூபாய் கொடுத்து அனுப்பியிருந்தேன். உனக்கு வந்துருச்சான்னு கேட்க தான் உனக்கு கூப்பிட்டேன். சரி நான் பார்க்குறேன். சார் சொல்லுங்க சார். தம்பி என்னாச்சு? அமௌண்ட் கொடுத்தானா இல்லையா அந்த கார்த்தி? சார் வாங்கிட்டேன் சார். அடுத்த கலெக்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கு சார். ஓ சூப்பர்ப்பா, குட் குட். சார் இன்னொரு விஷயம் சொல்லணும் சார். சொல்லு ராஜேஷ். சார் நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரல. ஏன் ராஜேஷ் என்னாச்சு? சார் இல்லை சார், நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரல சார். மீதி பேலன்ஸ் இருக்க கலெக்ஷன் அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன் சார். ஏப்பா நல்லா தானே வேலை செஞ்ச ராஜேஷ். நான் சொல்கிறத கேளு.